ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செல்லோ டேப் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக ஒரு 3 டிப்ஸு பார்க்க போகிறோம். டிப் 1 என்னென்னா, செல்லோ டேப்போட அந்த எட்ஜு வந்து நம்மளால் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் கிராஃப்ட் பண்ணும்போதும். ஸோ நம்ம கிராஃப்ட் முடிக்கும் போதே என்ன பண்ணணும்னா, அதோட எண்டை எடுத்து நம்ம 1 ஃபிங்கர் கேப்பில் அதோட அடுத்த சைடில் நம்ம ஒட்டி வச்சிடணும். இதை ஹூக்கில் மாட்டிக்கலாம், நம்மளுக்கு தொலைஞ்சும் போகாது. ஸோ ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, செல்லோ டேப்போட எண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்குன்னு சொன்னேன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதோட எண்டை எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பேப்பர் கட் பண்ணி அதோட எட்ஜில் நம்ம ஒட்டிட்டோன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் கிராஃப்ட் பண்ணும்போதும் அந்த பேப்பரு டக்குன்னு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு வந்து இதில் நம்ம அந்த எட்ஜை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ தான் தேடினாலும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கர் இல்லைன்னா கலர் ஸ்கெட்சு ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டு அந்த செல்லோ டேப் ஃபுல்லாக நம்ம ரோலிங் பண்ணி ஷேட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக எரேஸ் பண்ணவும் அந்த மை வந்து அந்த எந்த இடம் கார்னர் எட்ஜ் வந்து இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது தனியாக அது மட்டும் தெரியும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.